மந்திரி வந்து கிட்னிக்காக காத்திருக்கிற மந்திரி வந்து கிட்னி கிடைக்கல அப்படிங்கும்போது கோபப்பட்டு அவங்க வந்து பேசுகிற அந்த இடங்கள் எல்லாம் ஒரு அமைச்சருக்கே உரிய அந்த கேரக்டரில் அந்த சுஜாதாங்கிறவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதே போல் அவங்க அந்த மந்திரியினுடைய மகன்கள் கிட்னி கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, அதுக்காக அவங்க பண்ணுற அந்த பாசாங்குகள் என்ன அப்படிங்கிறதையும் டைரக்டர் விலாவாரியாக கட்டிருக்காரு. சொந்த பந்தம் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான். நம்ம இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் எல்லாமே ஓடி போயிடுவாங்க, நமக்கு ஏதாவது தேவைன்னு தெரிஞ்சால் ஓடி போயிடுவாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் ராஜமுருகன் அழகாக காட்டியிருக்காரு. அதே நேரத்தில் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும்னு வள்ளலாருடைய கருத்தை வந்து ரொம்ப அழகாக அந்த ஒரு வரி கருத்தை தான் இந்த படமாக பண்ணியிருக்காரு. அதை வந்து ரொம்ப அழகாக கையாளணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அதில் ஓரளவுக்கு முக்கால் கிணறு தாண்டி இருக்கார். ஸோ அந்த கதாநாயகியாக நடித்த அந்த பெண்ணும் வந்து ரொம்ப அருமையாக அந்த ஒரு பேஷண்டாகவும் காதல் பண்ணுற பெண்ணாகவும் பல கோணங்களில் வாழ்ந்திருக்காங்க அந்த கதாபாத்திரத்தில். ரொம்ப பாராட்ட வேண்டியது இந்த வள்ளலாராக ஒருத்தர் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு. அந்த கருத்து அவர் வள்ளலாருடைய கொள்கைகளை பரப்புகின்ற அந்த விதம் எல்லாம் அவரையும் நம்ம பாராட்டணும். அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த மந்திரியாக நடித்த அந்த அம்மையார் வந்து ரொம்ப அவங்க வந்து மத்திய மந்திரின்னு காட்டுறாங்க. மத்திய மந்திரி இந்த சுஷ்மா ஸ்வராஜ் தான் வந்து இது மாதிரி இல்லாமல் கிட்னி ஃபெயிலியரில் இறந்துட்டாங்க. அதை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சுஷ்மா ஸ்வராஜ் இப்படிலாம் இருந்திருப்பாங்களா என்ன அப்படின்னு நம்ம நினைக்க தோன்ற அளவுக்கு அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஜட்ஜாக வராரு. கோர்ட்டு காட்சிகள் வருது. அந்த கோர்ட்டு காட்சிகளில் பத்திரிகையாளர், வக்கீல், நேர்மையான நியாயமான பொது சேவை மனதுள்ள வக்கீல், அந்த பொது சேவை மனதுள்ள பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் இந்த வழக்கை கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது அந்த ஜட்ஜி வந்து தீர்ப்பை ஒத்தி வச்சுட்டு அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட கணவன் மனைவியை இரவு முழுக்க கோர்ட்லேயே வச்சு காப்பாற்ற நினைக்கும் பொழுது ஏன் அவர் காப்பாற்ற நினைக்கிறாரு, அந்த மந்திரிக்கும் அவருக்கும் என்ன, அந்த மந்திரியை பற்றி அவர் வந்து தப்பு தப்பாக சொல்கிறாரு, ஏன் அந்த மந்திரிக்கும் அவருக்கும் அவருடைய கணவராகிரு அப்படிலாம் நினைக்க தோணுது. ஆனால் அதெல்லாம் டைரக்டர் வந்து விளக்கலை. அந்த காட்சிகள்லாம் வந்து எதுக்குன்னு தெரியல. டைரக்டர் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்காக அந்த கோர்ட்டு காட்சிகளை வச்சுருக்காரோ என்னவோ தெரியல. இப்படி சில குழப்பங்கள் படத்தில் வந்து அங்கங்கே இருக்குது. ஸோ இந்த மை லார்ட் படத்துக்கு இந்த மை லார்ட் படத்துக்கு நம்முடைய மதிப்பெண் 10க்கு 4.